ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க அண்ட் யூனிவர்ஸோட கைடன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது பைல் செலெக்ஷன். 2 பைல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் பர்சனோட எனர்ஜி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தென் உங்கள் பர்சன் எனர்ஜி, யூனிவர்ஸ் கைடன்ஸ், இது நம்ம பைல் செலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ 2 பைல் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ பைல் 1 ஆரஞ்சு, இந்த கலர் உங்களுக்கு பிடிக்குது, இது பைல் 1. பைல் 2 பர்பிள், பைல் 2. ஸோ பைல் 1 பைல் 2. ஸோ பைல் 1 நம்ம பார்த்துடலாம். நான் இங்கே வச்சுக்கிறேன் ஆரஞ்சு கலர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் எனர்ஜி நம்ம செக் பண்ணிடலாம். கரண்ட்டாக நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்க? பைல் 1. இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களோட கரண்ட் எனர்ஜி ஓகே. பாட்டம் டெக் மூன். கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கு இப்போ உங்களுக்கு. சிலருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கு. நான் 2 விதமான எனர்ஜி இங்கே எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் எனர்ஜி வந்து இதில் நிறையா பேர் ஆஃப்கோர்ஸ் அதுதான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். லாங் டேர்ம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு மேரேஜ் லைஃப், ஒரு ரீயூனியன் வேணும், உங்கள் பர்சனோட மேரேஜ் வேணும், மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபாக கூட இருக்கலாம், சரியா? அவங்க வரணுங்கிறதுக்காக ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கீங்க. அண்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ரொம்ப இமோஷ்னல், இப்போ ரொம்ப லாஜிக்காக ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்கறது இல்லை. உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப லாஜிக்கான ஒரு பர்சன் ஆகிட்டீங்க. அண்ட் உங்களை ஈஸியாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் தெரியப்படுத்திட்டீங்க. என்னை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்க முடியாது, நான் இது வந்து ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பாக என்கிட்டவா, அப்போ தான் நான் வந்து லைஃப் உங்ககிட்ட வந்து எனக்கு ரீயூனியன், நான் உன்னை என் லைஃப்குள்ளே விடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. ரீயூனியன் ஷியோராக வேணும், கண்டிப்பாக மேரேஜ் நடக்கணும், 2 பேர் சேரணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அண்ட் ரொம்ப ரொமான்டிக் பர்சனாக இருப்பீங்க. வெரி ரொமான்டிக். சாங்ஸ் டெடிகேட் பண்ணுற ஒரு டைப் ஆர் ட்ரீம் பண்ணுவீங்க. டே ட்ரீமிங் அதிகமாக இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட ஞாபகங்கள் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு போகும். கன்ஃபியூஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சிலருக்கு இன்ட்யூஷன் வந்து ஸ்ட்ராங்காக கைட் பண்ணுது. உங்களை எந்த அளவுக்கு அவங்க கிராண்டடாக எடுத்துக்கிட்டாங்க, நீ போகிற வழி வந்து இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் தப்பு, இதுதான் நீ சரி அப்படின்னு உங்கள் இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு இப்போ அழகாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கு சிலருக்கு. இதில் சிலருக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க சிலர், சரியா? நிறைய ஒரு ரீசர்ச் பண்ணதுக்கப்புறம் இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியும் இப்போ காமிக்குது. இல்லை இன்னும் சிலர் வந்து இது என்ன மாதிரியான கனெக்ஷன் ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்ன மாதிரியான கனெக்ஷன், கார்மிக்கா, ட்வின் ஃப்ளேமா, சோல்மேட்டா, எந்த ஜேர்னியில் நான் இருக்கேன், ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ரொம்ப கிளியரா மென்டல் கிளாரிட்டி இருக்கு. வெரி ஃபியூ ஆஃப் யூ தான் கன்ஃபியூஷன்ஸ், குழப்பங்கள் இருக்கே தவிர மோஸ்ட் ஆஃப் தி எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருக்கீங்க. மூவ் ஆன் ஆகிட்டீங்க. பட் மூவ் ஆன் ஆனாலும் உங்க பர்சனை பத்தின ட்ரீம் இருக்கு, சரியா? நிறைய உங்க ட்ரீம்ல வரலாம். எஸ், சில சீக்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம். சிலருக்கு சில சீக்ரெட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட கரண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் உங்கள் பர்சன் உங்களை பற்றி இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். பைல் 1. இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க.
உங்க பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஓவராலா சொல்லும்போது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஓகே, உங்களை மிஸ் பண்றாங்க. அட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கு. உங்க பர்சனுக்கு உங்க மேல அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. லியோ எனர்ஜி வந்து இதுல இருக்கீங்க. நீங்க உங்க பர்சன் சிம்மம் இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து இப்போ உங்ககிட்ட வர்றதுக்கான தைரியம் கிடையாது. கான்ஃபிடென்ட் இல்ல. நம்பிக்கை போயிருச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சு. ஏன்னா உங்க எனர்ஜி அந்த மாரி. உங்க ஆரா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் இந்த பிக்சர் பாருங்க. நீங்க ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்சன். ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப கேரிங். இதுல வந்து நீங்க வியூவர்ஸ் நீங்க வந்து புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். சிலர் வந்து பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க ரொம்ப ஒரு மதர்லி நேச்சர். உங்க பெர்சன அந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்க. நீங்க ரொம்ப ஒரு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமுள்ள பெர்சன். சரியா? இந்த பெர்சனுக்காக உங்க ரெஸ்பெக்ட் மத்தவங்க கிட்ட வந்து நீங்க ரொம்ப உங்க டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. சுயமரியாதை முக்கியம்னு இருந்திருப்பீங்க. பட் இந்த பெர்சன் வந்து உங்களை அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க மூவ் ஆன் ஆகிட்டீங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. எம்ப்ரஸ் அண்ட் குயின் ஆஃப் வாண்ட்ஸ். நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை அதிகம் உள்ள பெர்சன். உங்க கரியர்ல நீங்க வந்து அடுத்தடுத்த லெவல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. க்ரோ ஆயிட்டு இருக்கீங்க. எஸ், ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பர்சன். ஐ திங்க் நீங்க வந்து யூ ஸ்டாப்டு சேசிங். ஸோ நீங்க எதுவும் மெசேஜ் பண்றதோ கால் பண்றதோ எதுவுமே இல்லை. ஸோ அவங்க உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டு இருக்காங்க. பட் அவங்க உங்ககிட்ட எதுவுமே காமிச்சிக்க மாட்டாங்க. ஐ திங்க் அவங்க ஈகோவா இருக்கலாம், பயமா இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு ரீசன்னால அவங்க உங்ககிட்ட அவங்களோட பலவீனத்தை வந்து உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. அண்ட் உங்ககிட்ட வர்றதுக்கான பவர் வந்து அவங்க ஆக்சுவலி நீங்க ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி. உங்க பர்சனை நீங்க நினைச்சா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உள்ள பர்சன் நீங்க. அது உங்க பர்சனுக்கும் தெரியும். உங்க பர்சன் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட கோவப்படுவாங்க. பட் உங்ககிட்ட ரொம்ப சாஃப்ட். ஈஸியா வந்து நீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதுல சிம்மம் இருக்கு. அண்ட் இதுல வந்து கன்னி இருக்கு, மகரம் இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து அவங்க ரொம்ப உங்க பர்சன் வந்து மிஸ் பண்றாங்க. உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்த மாதிரி இருக்கு. ரிஷபம் இருக்கு. ஸோ அந்த 5 ஆஃப் கப்ஸ் ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஆனா அவங்க ஹார்ட் இப்போ ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அவங்க உங்களை எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதுல பாருங்க, இந்த பாக்ஸ்க்குள்ள அவங்க எமோஷன்ஸ் எல்லாமே வச்சுட்டு சேஃபா அவங்க வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில இருக்காங்களே தவிர, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணாதான் தெரியும் அவங்க எவ்வளவு அவங்களை லவ் பண்றாங்க, எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் வந்து ஹெவியா இருக்குன்னு. ஆனா அவங்க அதை காமிக்க மாட்டாங்க. ஹார்ட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஹோல்ட் பேக் பண்றாங்க. சரியா? உங்ககிட்ட இருந்து ஜஸ்ட் அவங்க எனர்ஜி பொசசிவ்னஸ் இருக்கு. பொசசிவ்னஸ் உங்க மேல அதிகமா இருக்கு. இப்ப வந்து நீங்க அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்காதது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம், வேதனை எல்லாமே இருக்கு. உங்களை வந்து டைட்டா புடிச்சுக்கணும், உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜில இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது இது வந்து பேஷன்ஸ். ஜஸ்ட் செகண்ட். ஓகே, இது வந்து பேஷன்ஸ் வந்து அதிகமா தேவைப்படும். இந்த சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட அவங்க அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஃபீலிங்ஸை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்றாங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ ஃபீலிங்ஸை ரொம்ப ஹெவியா கண்ட்ரோல் பண்றாங்க. ஈகோ இருக்கு, அதை வந்து அவங்களே சப்ரஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. கோபம் அதிகமா இருக்கு, ஈகோ இருக்கு. அது வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது. உங்களை மிஸ் பண்றாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஸோ எங்க அவங்க ஃபேமிலி ஒரு செலிப்ரேஷன் நடந்தாலும், கெட் டுகெதர் போறாங்க, இல்லை வேலைக்கே போறாங்க, எங்க போனாலும் உங்களோட ஞாபகங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு. 24/7 உங்க ஞாபகங்கள் அதிகமா இருக்கு. பட் இது அவசரமா எடுக்க வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. இதுக்காக நிறைய எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஓகே, நிறைய எஃபர்ட் போடணுங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்னும் சான்ஸ் இருக்கு. என்னதான் உங்களை மிஸ் பண்ணிடுவோன்னு ஒரு பயம் இருந்தாலும் நம்பிக்கை இருக்கு. உங்க கூட வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டேபிளான லைஃப் பில்ட் பண்ணலாம், அதுதான் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கு. நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன். அதனாலே அவங்க ரொம்ப அவங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க. பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் அவங்களுக்கும் ஹர்ட் ஆகியிருக்கு. ரொம்ப பெரிய ஏமாற்றம் இருக்கு. ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க.
இந்த மாதிரி ஆகியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து ரெட் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். ரெட் கலர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். அண்ட் 8 வந்து குட் பி இம்பார்ட்டண்ட். 8 நம்பர் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். சரியா? கேன்சர் எனர்ஜி இருக்கு. கடகம். ஓவரால் பார்க்கும்போது எஸ், லவ் இருக்கு, அட்ராக்ஷன்ஸ் இருக்கு, நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கான அந்த நம்பிக்கை இல்லாதனால உங்ககிட்ட வர மாட்டேங்கிறாங்க. மிக்சடு ஃபீலிங்ஸ் தான். ஜஸ்ட் அவங்க வெளியில பார்க்கறதுக்கு நல்லா ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் தனிமையில வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க. இதுல எம்ப்ரஸ் இருக்கிறதுனால நான் சொல்றேன், அவங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப வந்து ஜென்யூனான ஒரு லவ் உங்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிக்குது. ஓகே. ஜென்யூனான லவ் நீங்க ரொம்ப கேர் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ரொம்ப நர்ச்சரிங் கேரக்டரா இருந்திருப்பீங்க. ரொம்ப சாஃப்ட். நீங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட். ரொம்ப ஒரு ட்ரூ கேர் வந்து நீங்க குடுத்துருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகணும்னு நீங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் அவங்க நினைச்சு பார்க்குறாங்க. சரியா? ஸோ இங்க ஒரு எமோஷனலா அவங்க க்ளோஸ் ஆகி தான் இருக்காங்க. மேபி ரொம்ப ப்ராக்டிகலான பெர்சனா இருக்கலாம். ஸோ இமோஷனலா வந்து இப்ப மூவ் பண்ணனா அது சரி வராது. இன்னும் ப்ராப்ளம் அதிகமா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது கரெக்ட்டா அவங்க ப்ராப்பரா ஹீல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருந்தது அப்படின்னா, இது லாங் டர்ம் ஸ்டேபிளா இருக்கும். சரியா? இல்ல ஓவர் திங்க் பண்றாங்க, ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க, இந்த மிஸ்ஸிங் எனர்ஜிலயே இருக்காங்க, ஹீல் ஆகாம இருக்காங்கங்கிறப்ப, ஜஸ்ட் அத விட்டு உங்களுக்கு இது வந்து நெகட்டிவா தான் போகும். ஒண்ணு நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு டயர்ட் ஆயி, ரொம்ப மென்டலி வந்து ரொம்ப டயர்ட் ஆயி மூவ் ஆன் ஆயிடுவீங்க. இல்ல உங்க பெர்சன் மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ஸோ இது வந்து அவங்க எடுக்கிற அவங்க எந்த அளவுக்கு ஹீல் ஆகுறாங்க, அடுத்தது என்ன பண்ணணும்னு அவங்க கிட்ட தான் இருக்கு. சரியா? ஏன்னா நீங்க வந்து எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ போட்டுட்டு இப்ப நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க. எமோஷனலாவும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. ஜஸ்ட் உங்க இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க பெர்சன் வந்து ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்களால ஸ்டெப் எடுக்க முடியல. மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்கு. அதையும் அவங்களால காமிச்சுக்க முடியல. வல்னரபிளா அவங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல. உங்ககிட்ட காமிச்சுக்க மாட்டாங்க. இதுதான் என் வீக்னஸ், நீ வேணும் அப்படின்னு அவங்க வந்து ஹார்ட் சக்ரா ஓபன் பண்ணி உங்ககிட்ட எமோஷனலா பேசுறதுக்கும் அவங்க ரெடியா இல்லை. ஓகே, அந்த மாதிரி தெரியுது. எஸ். அண்ட் யா, இவ்வளோதான். நான் ராசியும் சொல்லிட்டேன். இதுதான் உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பைல் 1 யூனிவர்ஸ் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? செப்பரேஷன். ஓகே, ஸோ இதில் சிலர் வந்து உங்கள் பார்ட்னர் வந்து மேரேஜ் ஆனவங்களா இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிளாக்கேஜ். ஓகே, ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மேரேஜ் ஆனவங்க நீங்கள் ஆர் உங்கள் பார்ட்னர், அது ரொம்ப ரொம்ப பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. ஸோ டிவைன் டைமிங் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து லேட் ஆகுதுன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த செப்பரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்கும். அந்த பாடத்தை கற்றுக்கோங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோமே, இவ்வளோ மாதம் வெயிட் பண்ணுறோம், 2 வருஷம் ஆகுது, 1 இயர் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒர்த். சரியா? உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போகிற லைஃப்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான, ஒரு அழகான, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைக்கு இது ஒர்த்தான ஒரு வெயிட்டிங்னு சொல்லலாம். நீங்கள் வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஒரு ஒர்த்தான விஷயம். ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? இந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே வந்து சூன் அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஏன்னா இப்போ செப்பரேஷன்ல இருக்கீங்க. இந்த டைம் இப்போ இந்த செப்பரேஷன் வந்து உங்க 2 பேருக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ பாடத்தை கற்றுக்கோங்க, பேட்டர்னை பிரேக் பண்ண பாருங்க. சரியா? இதுதான் உங்களுக்கான யூனிவர்சல் கைடன்ஸ். வெல்கம் பைல் 2. ஸோ பர்பிள் கலர் பேங்கிள். ஓகே, ஸோ இந்த பேங்கிள் சூஸ் பண்ணவங்க பர்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்த்துடலாம். தென் உங்கள் பர்சனோட எனர்ஜி இப்போ என்ன நினைக்கிறாங்க. ஸோ பைல் 2 வியூவர்ஸ், யூனிவர்ஸ் உங்களோட கரண்ட் எனர்ஜி. பைல் 2 வியூவர்ஸோட கரண்ட் எனர்ஜி. இதில் நீங்கள் டிவைன் ஃபெமினைனாக இருப்பீங்க, ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜியில் இருக்கீங்க பைல் 2. ஸோ பர்பிள் சூஸ் பண்ணவங்க நான் பேங்கிள் இங்கே வைக்கிறேன். ஸோ ஹீல் ஆகிட்டுருக்கீங்க,
ஒரு ஸ்டேபிளாக உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. நீங்கள் நீங்கள் வந்து 2 விஷயம் நான் இங்கே சொல்கிறேன். 2 விஷயம் மீன்ஸ் உங்கள் லைஃப் வந்து இப்போ ஒரு புது வழியில் வந்து போயிட்டுருக்கு. சரியா? டிவைன் ஃபெமினைனாக இருப்பீங்க, ரொம்ப மதர்லி நேச்சர், நிறைய லவ் கொடுப்பீங்க, அன்கண்டிஷ்னலான லவ் கொடுப்பீங்க. அதுவே உங்களுக்கு சில நேரம் வந்து பிரச்சனை ஆகிடுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அந்தளவுக்கு லவ் காமிப்பீங்க, ஹார்ட்லேருந்து எல்லாமே யோசிப்பீங்க. பணம் உதவி நிறையா பண்ணியிருப்பீங்க உங்கள் பர்சனுக்கு. அண்ட் இப்போ நீங்கள் வந்து உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு ஹீலிங் ப்ராசஸில் இருக்கீங்க, ஸ்டேபிளாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஹார்ட்லேருந்து யோசிக்கிறீங்க, மைண்ட்லேருந்து யோசிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் பர்சன் கொடுத்த வலி வேதனையில் உங்கள் எனர்ஜி கம்ப்ளீட்டாக இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு, ஒரு குயின் எனர்ஜிக்கு மாறிட்டுருக்கீங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜியில் இருக்கீங்க. நிறையா பேர் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க உங்கள் லைஃப் பற்றி. இதுக்கு முன்னாடி இந்த பர்சன் பிரேக்கப் ஆகி போகும்போது இந்த பர்சன் இல்லைன்னா என் லைஃப் என்ன ஆகும், என் ஃப்யூச்சரே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க. பட் இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு எனர்ஜி, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நான் சொல்கிறத தாண்டி அமைதியாக இருக்கீங்க. யூனிவர்ஸோட ரொம்ப கனெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் நீங்கள் அடிப்பட்டது எல்லாமே உங்களுக்கு பெரிய பாடமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கு. அது உங்களை இந்த மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு தள்ளி விட்டுருக்கு. யூனிவர்ஸோட சயின்ஸ் நீங்கள் நிறையா பார்த்துட்ருக்கீங்க. ரீசன்ட் டேஸில் நிறையா சயின்ஸ். ரொம்ப தனிமையில் உங்கள் தனிமையை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. தனிமையில் இருக்கீங்க கூடிய பட்சத்தில். தனியாக இருக்கும்போது நிறையா யோசனைகள், நிறையா ஒரு பாசிட்டிவாக நீங்கள் மாறிட்டுருக்கீங்க. சேஸ் பண்ணலை, ஷியோர் பைல் 2 நீங்கள் சேஸ் பண்ணலை உங்கள் பர்சனுக்கு. அண்ட் ஆல்சோ வெயிட்டிங் எனர்ஜி இருக்கிற மாதிரியும் தெரியல. ஓகே, ஸோ எப்போ வருவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்களா, விட்டுட்டு போயிடுவாங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பயம் எதுவுமே இல்லை. இந்த உங்கள் பர்சன் இல்லைனாலும் என்னால் எனக்கு ஃப்யூச்சர் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஷிஃப்ட் உங்கள் எனர்ஜியில் தெரியுது. இதில் சிலர் வந்து ஷியோராக பிஸ்னஸ், கரியர் அதில் ஃபோக்கஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, இதில் வந்து எல்லா ராசியுமே இருக்குது. சரியா? ஆல்மோஸ்ட் எல்லா ராசியுமே இருக்குது. ஸோ பர்டிகுலராக ராசி எதுவும் சொல்லலை, எல்லாரோட எனர்ஜியுமே எல்லாரோட ராசியுமே இதில் இருக்குது. இது நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபில் போயிட்டு இருந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கு இப்படி ஒரு பாட்டம் டெக்கில் 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், வீல் ஆஃப் ஃபியர். ஸோ பழைய நிலைமை வந்து இப்போ மாறிடுச்சு. சரியா? இன்ஃபினிட்டி சிம்பிள் 8 நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கும். 8 நம்பர் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஐ மீன், ஒருத்தவங்க வந்து ஹை கிளாஸில் இருப்பாங்க, ஒருத்தவங்க லோ கிளாஸ், அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்கள் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏஜாக இருந்தாலுமே ஒரு ஹையில் ரொம்ப பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய பிளாக்கேஜாக இருக்கும். எஸ், அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து உங்களுக்கு வீல் வந்து உங்கள் சைடு வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக வேறு எனர்ஜியில் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஷிஃப்ட் உங்கள் லைஃப்பில் வந்து இப்போ போயிட்டுருக்கு. உங்கள் பர்சனை வந்து சேஸ் பண்ணலை, வெயிட் பண்ணலை. ரொம்ப ஒரு நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ரொம்ப ஒரு பதட்டம்லாம் கிடையாது, அழுகை இல்லை, கவலை இல்லை. பெயின் இருக்குது. சரியா? அந்த வலி வந்து இருக்குது. பட் அது வந்து உங்கள் க்ரோத்தை வந்து ஸ்பாயில் பண்ணலை. உங்கள் க்ரோத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வலியை தான் நீங்கள் ஹீல் ஆகிட்டுருக்கீங்க. உங்கள் ஆழ் மனசில் அந்த ஒரு வலி இருக்குது. அது நீங்கள் ஈஸியாக அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபிகர்னு சொல்லலாம். உங்கள் ஆரா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் டிவைன் ஃபெமினைன் இல்லையா? ஸோ நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க. யூனிவர்ஸ்ட்டை விட்டுட்டீங்க. நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, நான் உங்கள்கிட்ட வந்து விட்டுட்டேன், நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன். அந்த மாதிரி தான் இருக்கீங்க. என்ன உங்களுக்கு ஒரு வழி அப்படின்னா, மேபி சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜகிள் ஆகிருக்கீங்க. கொஞ்சம் அந்த ஒரு ஜகிளிங் தான் இருக்குது. இது இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரியான வழி தெரியுதே தவிர இப்போ ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல் எனர்ஜி தான். சரியா? இதுதான் உங்கள் கரண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன நம்ம செக் பண்ணிடலாம்.
பைல் 2 உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. பர்பிள். ஓகே, பர்பிள் கலர் சூஸ் பண்ணவங்களுக்கு ஐ திங்க் உங்களுக்கு கலர் வந்து கிளியராக தெரியலேங்கிற பட்சத்தில் தான் நான் உங்களுக்கு கலர் சொல்கிறேன். பைல் 1 ஆரஞ்ச், பைல் 2 பர்பிள். ஓகே, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஓகே, 2 பேருக்குமே வந்து உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அங்கேயே அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் 2 பேருக்குமே இந்த கார்டு வருது. சரியா, இது வந்து ஒரு டெஸ்டினி. நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணணும். இல்லை நிறையா பேருக்கு வந்து எக்ஸ் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். இந்த பர்சன் எக்ஸ் வந்து உங்கள் லைஃப்குள்ளே வந்திருக்காங்க. இதுதான் உங்கள் டெஸ்டினி. இந்த பர்சன் இப்போ நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் லைஃப்பில் லீகலாக இருந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ் உங்கள் லைஃப்பில் உள்ள வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து டெஸ்டினி. இது 2 கார்டு சேமாக வந்தனால நான் சொல்கிறேன். இந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட விதி. இதில் நீங்கள் வழி அனுபவிச்சிங்கன்னா இது உங்களோட கர்மா, அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு எழுதியிருக்கு. பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனோட கடனாக கூட இருக்கலாம். அது கூட உங்களுக்கு இந்த பர்சன் மூலிமா அந்த கர்மாவை கழிக்க வந்த மாதிரி தெரியுது. நான் சொல்லியிருந்தேன் உங்கள் எனர்ஜி நீங்கள் இப்போ ஃபினான்ஷியலாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுருக்கீங்க. அந்த மாதிரி எனர்ஜியில் தான் இருக்கீங்க. சரியா, அந்த மாதிரி எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து உங்கள் எனர்ஜி, குயின் ஆஃப் பென்டக்கிள். சரியா, உங்கள் எனர்ஜி வந்து அவங்களை அட்ராக்ட் பண்ணுது. நான் சொல்லியிருந்தேன் பைல் 2 நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் பர்சன்னு. அவங்க வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எனர்ஜி இப்போ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் வந்து எக்ஸாக தான் இருப்பாங்க, ஷியோர். ஓகே, பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் நான் சொல்லியிருந்தேன். லவ் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டிங். சரியா, 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 2 பேருக்குமே லவ் ஈக்குவலாக இருக்குது. 6 ஆஃப் கப்ஸும் வந்தனால நான் சொல்கிறேன் இந்த லவ் வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி. ஐ மீன் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி, ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். அவங்களுக்கே நல்லா தெரியுது உங்களை மீட் பண்ணுறது வந்து அவங்களோட விதி, யூனிவர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு. இதில் ஈக்குவலான ஒரு பாண்டிங் இருக்குது. இதில் சிலர் வந்து மெடிக்கல் ஃபீல்டை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். உங்கள் பர்சன் ஆர் நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் எதுனாலும் சரி அதை சேர்ந்தவங்களாக இருப்பீங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு உங்கள் 2 பேருக்குள்ள. இப்போ நீங்கள் பிரேக்கப்பில் இருக்கீங்களா, இல்லை நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி, இல்லை கான்டாக்டில் இருந்தாலும் சரி, உங்கள் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்குது. நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. ஹை பிரிஸ்டஸ். ஓகே, இதில் கேன்சர் எனர்ஜி, கடகம் இருக்குது. உங்கள் பர்சன் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா, மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் வேணும். உங்களோட லவ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அவங்க லைஃப்பில் அடுத்த லெவல் போகிறதுக்கு, அவங்க க்ரோத் பார்க்குறதுக்கும் உங்கள் எனர்ஜி வேணும், உங்கள் லவ் வேணும். நீங்கள் இப்போ வந்து இமோஷனலாக வந்து புல் பேக் பண்ணிட்டீங்க. இமோஷன்ஸ் வந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அவங்ககிட்ட எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்கனாலும் உங்கள் எனர்ஜி அவங்க ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே. ஏன்னா 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஹை பிரிஸ்டஸ் 2 பேருக்குமே டெலிபதி கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கு. ட்ரீமில் நீங்கள் நிறையா கன்வே பண்ணிகிட்ருப்பீங்க. இல்லை ட்ரீம் அந்த அளவுக்கு வரல சிலருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எனர்ஜி நீங்கள் 2 பேருமே ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் எனர்ஜி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப இப்போ வந்து அவங்களுக்கு இன்ட்யூட்டிவாக இருக்காங்க. உங்களை பற்றி அவங்களுக்கு நல்லாவே இப்போ அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட எனர்ஜி அங்கே அவங்க ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் நார்மலாக ஒரு கரியரில் இல்லை ஜஸ்ட் ஒரு நார்மலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக உங்களுக்கு எமோஷன்ஸ் வந்து டவுன் ஆகும், ஒரு மாதிரி பதட்டம் வரும், பயம் வரும். இது எல்லாமே உங்கள் பர்சனோட எனர்ஜி. ஸோ இவங்க கண்டிப்பாக சில பேர் வந்து பணம் எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட. ஃபினான்ஷியலாக வந்து உங்ககிட்ட ஹெல்ப் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் கேட்டு அவங்க கொடுக்காத மாதிரி இருக்குது. அவங்க இல்லை இந்த நம்ம கேஷுவலாகவே கொண்டு போகலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்க. எனக்கு ஒரு முடிவு சொல்லாமல் நீ போகாத, நீ ரொம்ப கன்ஃபியூஷனில் வச்சுக்கிட்டு இருக்க, என்னால் முடியல, ஸோ எனக்கு ஒரு முடிவு சொல்ல எங்கூட லாங் டேர்ம் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து வந்தாங்கன்னா நீங்கள் கேட்டுருவீங்க. இதுக்கு முன்னாடி வந்து சிலருக்கு அந்த தைரியம் கூட இருந்திருக்காது. உங்கள் பர்சன் கூட இருந்தால் போதும், கேட்டால் விட்டுட்டு போயிடுவாங்கங்கிற பயத்தில் கூட இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். உங்கள் எனர்ஜி உங்களை எந்த அளவுக்கு மாற்றிருக்குன்னா, நீ வந்தால் எனக்கு லாங் டேர்ம் கூட நான் மேரேஜ் பண்ணிக்கோ, கடைசி வரைக்கும் என் கூட இரு, இல்லையா நீ வந்து உன் வழியில் போய்க்கோ, நான் என் வழியில் போய்க்கிறேன், நீங்கள் ரொம்ப ஓகே மூவ் ஆன் ஆகிறே ஆகிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க.
ஏன்னா நீங்கள் ஹை பிரெஸ்டர்ஸ் ரொம்ப நீங்களும் டிவைன் ஃபெமினைன் தான். டிவைன் ஃபெமினைன் இது பார்க்குறவங்க மேல் ஆர் ஃபீமேல் போத். நீங்கள் ரொம்ப லவ் காமிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் ஆகிட்டு நடக்கிறது நடக்கட்டும், இந்த பர்சன் என் லைஃப்பில் வந்தால் ஓகே, நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், இல்லையா நான் ஏன் வழியில் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிட்டீங்க. பட் இது வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி இருக்குது. ஓகே, அண்டு சோல்மேட் கனெக்ஷனாக கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் பர்சன் ஐ திங்க் ரொம்ப ஒரு ஜென்யூனான பர்சன், ரொம்ப ஒரு பியூர் சோலாக இருப்பாங்க. ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. மேபி அவங்க சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி ஆகியிருக்கும். ஸோ சோல்மேட் கனெக்ஷன்ஸ் நிறையா பேருக்கு இது சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தெரியுது. ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பித்த ஒரு லைஃப். மேபி சிலர் வந்து கல்யாணம் ஆகிட்டு இந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வந்திருப்பாங்க. உங்கள் கர்மாவை கழிக்கிறதுக்காக இந்த பர்சன் மூலயமா உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரியான வழி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வழி எல்லாமே வந்து இந்த பர்சன் மூலயமா நீங்கள் கழிக்க வேண்டியது இருக்கும். சரியா? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி தான். உங்கள் பர்சன் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து பணம் எதிர்பார்க்குறாங்க, அது ஒன்று. இன்னொன்று வந்து அவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, நீங்கள் லாங் டேர்ம் கேட்குறீங்களே, அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. 9 ஆஃப் கப்ஸ், நிறைய கப் கார்டு இருக்குது இதில். ஸோ உங்கள் பர்சன் வந்து மீனம், விருச்சிகம், கடகம். ஸோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்து லவ் எப்படியும் நீங்கள் பாருங்கள் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ உங்களுக்கு 999 வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 999 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். நம்பர் 9 வந்து உங்களுக்கு வந்து பர்த்டே டேட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணதாக இருக்கலாம், ஆர் நீங்கள் மேரேஜ் பண்ணது, பிரேக்கப் ஆனது, சண்டை வந்தது, ஏதாவது ஒன்று. 9 வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் நம்பர் உங்கள் லைஃப்பில். இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சிலருக்கு அண்ணன் ராசின்னு சொல்லிட்டேன். சிலர் வந்து அகைன் நான் சொல்லணும்னா மகரம், துலாம், கன்னி இது இருக்கீங்க. உங்கள் பர்சனை டபுள் கன்ஃபர்மேஷன். இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் பாஸ்ட் லவ் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் லவ் பண்ணவங்க உங்களுக்கு உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ரீடிங் ரெசனேட் ஆகும். ஹைரஃபண்ட், இதில் பாருங்களேன், ஹைரஃபண்ட் அண்ட் ஹை பிரெஸ்டர்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட்டுன்னு சொல்லலாம். சரியா? டிவைன் கவுண்டர் பார்ட். இதில் சில பேரோட பர்சன் வந்து டீச்சராக இருப்பீங்க, மென்டராக இருப்பீங்க, ஹீலிங் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் பர்சன் அந்த மாதிரி இருப்பீங்க, இல்லை நீங்கள் அந்த மாதிரி இருப்பீங்க. உங்கள் எனர்ஜியாக கூட இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஹைரஃபண்ட் ஹை பிரெஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு டிவைன் கவுண்டர் பார்ட், டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன். ஒருத்தவங்க ரொம்ப லவ் நர்ச்சர் பண்ணுறவங்க, ஒருத்தவங்க ரொம்ப ஈகோவில் இருக்கிறவங்க. அண்ட் இது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஏதோ பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி இருக்குது. 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. டிவைன் இதுதான் உங்கள் டெஸ்டினின்னு சொல்லியிருந்தேன். இவங்களோட நீங்கள் இருக்கிறதுங்கிறத தாண்டி இவங்களை நீங்கள் பார்க்கறது வந்து உங்களோட டெஸ்டினி, உங்களோட விதி. நீங்கள் பார்த்து தான் ஆகணும். பாஸ்ட் லைஃப் போன பிறவியோட கர்மாவாக கூட இருக்கலாம், அதோட கடன் கூட இப்போ கண்டினியூ ஆகலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். கண்டிப்பாக டிவைன் தான் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுருக்கு. நீங்கள் என்னதான் ஒரு சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் இது நடக்கணும்ட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கில்ட் ஃபீலிங்கும் வேணாம். ஸோ டிவைன் தான் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுருக்கு. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இது மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கு. ஏன்னா இந்த 2 கார்டுமே நான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கார்டாக பார்க்குறேன், பைல் 2. ஸோ இந்த ரீடிங்கில் வந்து டிவைனோட தலையீடு வந்து அதிகமாக இருக்குது. சரியா? டிவைன் வந்து சொல்ல வர்றது வந்து உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் இதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அனுபவிக்கிறீங்க. இதை நான் ஃப்யூச்சர் எதுவுமே பார்க்கல, கரண்ட் எனர்ஜி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்தளவுக்கு இவங்க வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்ம் கேட்குறீங்க இல்லையா, அவங்க கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம். சரியா? பட் நீங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எனர்ஜியை ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா 2 ஆஃப் கப்ஸ் வந்ததுனால அந்த பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது உங்கள் பர்சனும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கனெக்ஷன். இந்த பர்சனை விட்டு என்னால் போக முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க வேறு யார் கூட இருந்தாலும் அவங்களால வந்து அது ஹாப்பியாக வந்து அவங்களால கொண்டு போக முடியாது. அவங்கக்கிட்ட உண்மையாகவும் இருக்க முடியாது. எமோஷனலாக வந்து அவங்க டிட்டாச் ஆகி தான் இருப்பாங்க, அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும். ஏன்னா உங்களை மாதிரியான ஒரு ஆரா வந்து அவங்க இருக்கிற பர்சன்ட்ட வந்து கிடையாது. மேபி அவங்க கார்மிக் பார்ட்னராக இருக்கலாம், கார்மிக் பார்ட்னர் கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். சரியா? இதுதான் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி. இது பியூர் அண்ட் பியூர் வந்து லவ், நிறையா ஹாப்பினஸ் அதிகமாக இருக்குது. சோல் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சோல்மேட் கனெக்ஷன்ஸாக கூட நிறையா பேருக்கு இருக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பைல் 2 உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ். யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க, யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. பைல் 2 யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்ன? பைல் 2 செல்ஃப் லவ் பண்ணணும். பிரேக்கப்பில் இருக்கீங்க. சில பேர் வந்து
ரொம்ப அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் சொல்லியிருந்தேன், இப்போ நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் பர்சனை, சரியா? ஸோ நீங்கள் இப்போ உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கறனால, ஹீல் ஆகிட்டுருக்கறனால நீங்கள் உங்கள் பர்சனை அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து அவங்கள ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு உங்கள் பார்ட்னரை, சரியா? அது வந்து யூனிவர்ஸ்லேருந்து வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நீங்கள் சேஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள், அது ஒரு கன்ஃபர்மேஷன். சரி, ஏதோ ஒரு ரெட் ஃப்ளாக் வர மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் வார்னிங்காக எடுத்துக்கோங்க யூனிவர்ஸ்லேருந்து. ஏதோ ஒரு ப்ராப்ளம், நீங்கள் இப்போ பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு எச்சரிக்கை மாதிரி தான், சரியா? ஏதோ ஒரு ரெட் ஃப்ளாக் உள்ளே நுழையிற மாதிரி இருக்குது. மேபி உங்கள் கார்மிக் பார்ட்னர் உள்ளே நுழையலாம், ஆர் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலாக நீங்கள் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதான்னு பாருங்கள். சம் ரெட் ஃப்ளாக் உங்கள் லைஃப்பில் வர மாதிரி தெரியுது. ஜஸ்ட் ஒரு வார்னிங்காக எடுத்துகிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லை இந்த பர்சனே வந்து உங்களுக்கு மேனிப்புலேட் பண்ண வரலாம், லாங் டேர்ம் கேட்குறீங்கிறதுக்காக அகைன் மேனிப்புலேட் பண்ணி உங்களைய வந்து அந்த பேட்டர்னை வந்து ரிப்பீட் பண்ண வைப்பாங்க. ஸோ அது பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் கரெக்டான வழியில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ரெட் ஃப்ளாக்ஸ் என்னன்னு பாருங்கள், பார்த்துட்டு ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க, சரியா? இது யூனிவர்ஸோட இது. மேனிப்புலேஷனுக்குலாம் வந்து நீங்கள் ஒத்துக்காது. மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க. மேனிப்புலேஷன் மீன்ஸ் உங்களை இமோஷ்னலாக வந்து லவ்ங்கிற பேரில் வார்த்தையில் வந்து ஏமாத்துறது, சரியா? ஆக்ஷன் எதுவும் எடுக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், செயல் ஒன்றா இருக்கும். அதான் மேனிப்புலேட் பண்ணுறது. இமோஷ்னலாக உங்களை டவுன் ஆக்கிறது, சரியா? லவ் அப்படிங்கிற பேரில் உங்களை டவுன் ஆக்கிறது. நீங்களும் ரொம்ப ஒரு டிவைன் ஃபெமினைனாக இருக்கீங்க இல்லையா? ஸோ லவ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் இதாகிடுவீங்க. பட் இப்போ உங்கள் எனர்ஜி ரொம்ப அழகாக போயிட்டுருக்கறனால அதில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. பைல் 2. ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இந்த பிரேக்கப் டைமில் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி, நல்ல கெமிஸ்ட்ரிலாம் உங்களுக்குள்ள போகலை. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போயிட்டுருக்கு. இதில் ஒருத்தவங்க வந்து லவ் அதிகமாக காமிச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஐ திங்க் நீங்கள் மூவ் ஆன் ஆன மாதிரி இருக்குது. உங்கள் பர்சன் இப்போ உங்களை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? உங்களுக்கு வந்து எந்த ஒரு அட்ராக்ஷன் உங்கள் பர்சன் மேலே கிடையாது. கெமிஸ்ட்ரி வந்து சுத்தமாக கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குது. முதல் இருந்த கெமிஸ்ட்ரி இப்போ இல்லை. அண்ட் உங்களுக்கும் அட்ராக்ஷன் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் உங்களே தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, சரியா? ஸோ உங்கள் பர்சன் உங்களை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இதுக்காக தான் ஆக்சுவலாக இதுதான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும். ஸோ நீங்கள் சேஸ் பண்ணாமல் உங்கள் இருக்கிறனால உங்கள் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் ஆகிட்டீங்க, சரியா? இது ரொம்ப நல்லது. இதையே ஃபாலோ பண்ணுங்கள். பட் கொஞ்சம் இந்த ரெட் ஃப்ளாக் மட்டும் என்னன்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சரியா? இதுதான் பைல் 2 யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க இருந்த கைடன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.